हरे कृष्ण। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्री गुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं हरिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् ललिता श्री विशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते कोपेश कोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। இன்னைக்கு காண்டம் 2 அத்தியாயம் 7 பதம் 16 படிக்க போறோம். ஹரே கிருஷ்ணா. His Divine Grace பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். ஸ்ருத்வா ஹரிம் தம் அரணார்த்தினம் அப்ரமேயஸ் சக்ராயுத பதக ராஜபுஜாருத்ருடः चक्रेण नगरवतनं विनिपाट्य तस्मात् दस्ते प्रहृत्य भगवान् कृपयोज्जराहार। हरे படிக்கிறேன் कृष्ण மாதாஜி. पढ़ेंगे। ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மகாஷிலர் பிரபாத்கி ஜெய். யானையின் வாக்குமூலத்தை கேட்ட பரமபுருஷன் அதற்கு தமது உதவி உடனடியாக தேவைப்படுகின்றது என்பதை உணர்ந்து தனது சக்கரத்தை ஏந்தி ஆயுதபாணியாய் பறவைகளின் ராஜனாகிய கருடன் இறக்கைகளின் மேல் அமர்ந்தபடி உடனே அவ்விடத்திற்கு தோன்றினான். பிறகு முதலையின் வாயில் சக்கரத்தின் பல கூறுகளாக வெட்டி தள்ளிய பகவான் யானையின் தும்பிக்கையை பற்றி தூக்கி அதனை காப்பாற்றினார். பொருளரை பகவான் அவரது வைகுண்ட லோகத்தில் வாழ்கின்றார். அது எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது என்று ஒருவராலும் கணக்கிட முடியாது. ஆகாய விமானத்திலேயோ அல்லது மனோ விமானத்தின் மூலமாக லட்சக்கணக்கான ஆண்டுகள் பிரயாணம் செய்தாலும் அதனை யாராலும் அடைய முடியாது என்று கூறப்படுகின்றது. நவீன விஞ்ஞான ஞானிகள் பௌதிகமான ஆகாய விமானத்தை கண்டுபிடித்துள்ளனர். யோகிகள் மன கப்பல்களால் பிரயாணம் செய்வதற்கு இன்னும் நுண்மையானதொரு பௌதீக முயற்சியை மேற்கொள்கின்றனர். யோகிகளால் மன கப்பல்களினால் உதவியுடன் தொலைதூரத்திலும் எந்த இடத்திலும் விரைவாக சென்று விட முடியும். ஆனால் ஜடவானில் வெகு தூரத்தில் அமைந்திருக்கும் வைகுண்டத்திலும் பகவானின் ராஜ்யத்தை விண்வெளி கப்பலினாலோ அல்லது மனக்கப்பலினாலோ சென்றடைய முடியாத நிலைமையில் இவ்வாறிருக்க எல்லையற்ற தூரத்திலிருந்து யானையின் பிரார்த்தனைகளை கேட்பது எப்படி சாத்தியமானது? மேலும் பகவான் எப்படி அந்த இடத்தின் உடனே வர முடிந்தது? இவ்விஷயங்களில் மனிதன் கற்பனையால் கணக்கிட முடியாதது. இவை அனைத்தும் பகவானுடைய எல்லையற்ற சக்தியால் சாத்தியம் ஆகின்றன. இதனால் பகவான் எங்கும் அப்ரமேயா என்று விவரிக்கப்பட்டுள்ளார். ஏனென்றால் மிகச்சிறந்த மனித மூளையினாலும் அவரது சக்தியினாலும் ஆற்றலினாலும் மதிப்பிட முடியாதது. அவ்வாறு தூரமான இடத்திலிருந்து பகவான் கேட்க முடியும். அங்கிருந்தவாறே அவரால் சாப்பிட முடியும். மேலும் ஒரு வினாடி நேரத்தில் எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு சமயத்திலும் அவரால் தோன்றவும் முடியும். பகவானின் சர்வ வல்லமை பொருந்திய ஆற்றல் இத்தகையதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க நாம பகவானுடைய அவதாரங்கள், அவருடைய அந்த அவதாரத்தில் அவர் என்னென்ன கடமைகள் செய்கின்றார் அப்படிங்கிறது தான் இந்த 7வது அத்தியாயத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப பல்வேறு அவதாரங்கள்ல இங்க பரமபுருஷ பகவான் இங்க
தன்னுடைய அவதாரத்தின் நோக்கம் என்னன்னா துஷ்டர்களை அழித்து பக்தர்களை காப்பதுதான். அப்ப இங்க கஜேந்திரன் வந்து இந்திரசும்னன் அப்படிங்கிற அரசராக இருந்து அவர் வந்து ஒரு சாபம் கொடுக்கப்படுறார். அந்த சாபத்தின் மூலமா அவர் யானையாக பிறக்கின்றார். அந்த யானையாக பிறந்து முதலையோட வாயில 1000 ஆண்டுகள் அவர் வந்து காலை கவ்விட்டு இருக்கு. அப்ப தன்னோட உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் போனோன்னா அந்த யானைக்கு ஒரு அகங்காரம், நான் தான் காட்டு ராஜா அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தவர் அந்த கஜேந்திரன் யானை. எல்லா பெண்கள் சூழ காட்டுல வந்து ஒரு ராஜா அந்த யானை. அப்ப அது வந்து ரொம்ப அகங்காரத்துல இருந்தது. அப்ப தன்னுடைய ரத்தம் எல்லாம் போக போக, எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இளமையா இருக்கும்போது நாம ரொம்ப ஆடாத ஆட்டம் என்ன அப்படின்ற மாதிரி நாம எல்லாம் ரொம்ப ஆடி இருப்போம். ஆனா முதுமை வரும்போது ரொம்ப நொந்து போயிருவோம். அப்பா இளமையில எப்படியெல்லாம் நான் ஆடினேன், இப்ப பாரு என்னால மூச்சு விடுறதுக்கு கூட சிரமமா இருக்கு, என் கை கால்களை அசைக்க முடியல. பெட் ரெஸ்டா இருக்கிறவங்கள நினைப்பாங்க, எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு. அது போல இங்க யானை வந்து பகவானை அப்பதான் நினைக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த முந்தின ஜென்மத்தோட புண்ணியம், ஏன்னா பகவான் யாருக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்கிறாரோ அவங்க எல்லாம் வந்து கஷ்டம், அந்த கஷ்டத்தை தூய பக்தர்கள் நல்லதுக்காக ஏத்துக்குவாங்க. ஏன்னா பல கோடி ஜென்மங்கள்ல நாம் செய்த பாவங்களை எல்லாம் கழிக்கணும் அப்படின்னா சான்ஸே கிடையாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்மளால கழிக்க முடியாது. ஏற்கனவே நாம இதை பத்தி பல விவாதங்கள் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மலைகள் போல குவிந்திருக்கு. அதுல ஒரு சின்ன ஒரு கை சாம்பிள் தான் எடுத்து கொடுத்திருக்காரு. இந்த ஜென்மத்துல உன்னால இவ்வளவுதான் முடியும். அப்ப நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து கொடுத்திருக்காரு. இந்த ஜென்மத்துல அது போக நாம சேகரிக்கிற பாவங்கள் அதெல்லாம் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் கழியவே கழியாது. ஆனா பகவானுடைய திருநாமம் எவ்வளவு பியூரா நாம சேன் பண்றோமோ அவ்வளவு தூரம் நம்ம பாவங்கள் கழிவதற்கு பகவான் வாய்ப்பு கொடுக்கின்றார். அதன் மூலமா நம்ம பாவங்களை எல்லாம் கழித்து பகவான்கிட்ட சீக்கிரமா போய் சேரலாம். ஆனா பக்தி பண்ணாம யாராலையும் இந்த பாவங்களை எல்லாம் கொளுத்தவே முடியாது. எப்படி ஒரு பஞ்சு மூட்டை, மலை போன்ற பஞ்சு மூட்டைய ஒரே ஒரு தீக்குச்சினால கொளுத்திடலாம், எல்லாம் எரிஞ்சு போயிடும். அது போல நம்ம பாவங்கள் வந்து பகவானுடைய நாமத்தால் எரிக்கப்பட்டு விடும். ஆனா பகவானுடைய நாமத்தை அதற்காக சொல்லக்கூடாது. அது 10 வித குற்றங்கள்ல நாம பாக்குறோம். 7வது குற்றம், பகவானது நாமத்தை வந்து வெறும் பாவத்தை கழிப்பதற்காக சொல்லுவதற்கல்ல, பகவானிடம் அன்பு வளர்த்துவதற்காக. பகவான் நம்மளுக்கும் பகவானுக்கு இருக்கிற அன்பை மெருகூட்டுவதற்காக நாம திரும்ப திரும்ப அந்த நாமங்களை சொல்றோம். அதன் மூலமா நாம் தூய்மை அடைகிறோம். அப்ப பிரேமை நம்மளுக்கு உண்டாகும். அதுக்காகத்தான் நாம சொல்லுவோம். அப்போ இங்க வந்து நாத்திகவாதிகள் அல்லது பக்தர், சில சமயம் அரைகுறையான பக்தர்கள், இப்போ பக்தர்கள்னா உத்தம பக்தர்கள் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. பகவான் எப்படி திடீர்னு தோன்றினார், கஜேந்திரன் கூப்பிட்டது எப்படி எங்கேயோ இருக்கிற பகவானுக்கு காது கேட்டது, இந்த சந்தேகங்கள் எல்லாம் வரும். ஆனா தூய பக்தர்களுக்கு அந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா பக்தர்களுக்கு தெரியும் அவர் எங்கே இருந்தாலும் பக்தர்களது குரலை கேட்கக்கூடியவர். ஏன்னா எல்லா உள்ளத்திலேயும் அவர் பரமாத்மாவாக இருக்கின்றார். அவர் இருப்பது வைகுண்ட லோகங்கள் இல்ல வந்து பகவானுடைய எந்த லோகமாக இருந்தாலும் சரி, கோலோக பிருந்தாவனமாக இருந்தாலும் சரி, பக்தர்கள் என்ன நினைச்சாலும் அவருக்கு காது கேட்கும். அவர் கூப்பிட்டாலும் காது கேட்கும். அதுக்காகத்தான் அவர் வெயிட் பண்றாரு. அதனாலதான் பகவான் இங்க அப்பிரமேய அப்படின்னு சொல்லப்படுறார். ஏன்னா ரொம்ப சிறந்த மனித மூளையாலும் அவரது சக்திகளையும் ஆற்றலையும் மதிப்பிட முடியாது. விஞ்ஞானிகள்லாம் நினைச்சுக்கிறாங்க சிறு சிறு பொருட்களை கண்டுபிடிக்கிறதுனால நாங்கெல்லாம் பெரிய ஆளுக அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள சிற்றறிவுடையவர்கள், அவித்யால ஊர்னவங்க. வித்யா அப்படின்னா ஆன்மீகமான அறிவு. அப்போ ஒரு வினாடி நேரத்தில் எல்லா இடங்களிலும் ஒரே சமயத்தில் அவரால் தோன்றவும் முடியும். பகவானின் சர்வ வல்லமை பொருந்திய ஆற்றல் இத்தகையதாகும். இப்ப பகவானுடைய ஆற்றல் பகவானுக்கே தெரியாது. அப்ப சிறிய மூளையுள்ள இந்த மனிதனுக்கு எப்படி தெரியும்? ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் பகவானுடைய கருணையினால. ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தேன் பகவான் சொல்றார். நானே அந்த புத்தியை கொடுத்தாதான். மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. அவரே அந்த ஞாபகத்தையும் மறதியும் தர்றார்.
அப்ப யாரெல்லாம் தன்னை சரணடைந்தார்களோ ஏ யதாமாம் பிரபத்தியந்தே. அடுத்தது பதம் 17. ஜாயான் குணைர் அவஜோ அபி அதிதே சூதானாம் லோகான் விசக்ரம இமான் யத் அதாதி யக்ஞஹ ஸ்மாம் வாமேனன் வாமனேன் சக்ருஹே திரிபதச்லோ சலேசே சலேன யாச்னாம் ஹிருதே பதி சரண் பிரபுர் ந சால்யஹ. ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. பணிவான வணக்கங்கள் மாதாஜி. படிக்கிறேங்க. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பௌதீக குணங்களுக்கெல்லாம் மேற்பட்டவரான பகவான் அதிதியின் இளைய மகனாக தோன்றிய போதிலும் ஆதித்யர்கள் எனப்படும் அதிதி புத்திரர்களின் நற்குணங்களை எல்லாம் அவர் மிஞ்சியவராக இருந்தார். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா கிரகங்களையும் முக்குணங்களையும் அவர் கடந்தவராக இருப்பதால் அவரே பரமபுருஷ பகவான் ஆவார். 3 நிலத்தை யாசிக்கும் பாவனையில் பலி மகாராஜனின் எல்லா நிலங்களையும் அவர் எடுத்துக்கொண்டார். ஒருவருக்கு உரிமையான உடைமையை யாசித்து பெறாமல் அதை எடுத்துக்கொள்ள எந்த அதிகாரிக்கும் உரிமையில்லை என்ற காரணத்தால் மட்டுமே அவர் அவ்வாறு யாசித்தார். பொருளுரை. பலி மகாராஜனின் வரலாறும் வாமன தேவருக்கு அவர் அளித்த தானமும் ஸ்ரீமத் பாகவதத்தின் 8ஆம் காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. பலி மகாராஜன் பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்கள் அனைத்தையும் கைப்பற்றி அவற்றை தனது உடைமையாக்கி கொண்டார். அரசன் ஒருவன் மற்ற அரசர்களை பலத்தால் கைப்பற்றலாம். இத்தகைய உடைமையை நியாயமானதென்று கருதப்படுகிறது. எனவே பலிமகாராஜன் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து நிலங்களையும் தன் வசமாக்கி கொண்டிருந்தார். அத்துடன் அவர் பிராமணர்களுக்கு தானம் செய்பவராகவும் இருக்க நேரிட்டது. எனவே பகவான் ஒரு பிராமண யாசகராக வேடம் தரித்து பலி மகாராஜனிடம் 3 நிலத்தை யாசித்தார். பகவான் அனைத்திற்கும் உரிமையாளர் ஆகையால் அவர் பலி மகாராஜனிடமிருந்து எல்லா நிலத்தையும் பறித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. ஏனெனில் பலி மகாராஜன் அவ்வெல்லா நிலங்களையும் அரசருக்குரிய உரிமைகளின் மூலமாக பெற்றிருந்தார். இத்தகைய சிறிய தானத்தை வாமனதேவர் பலி மகாராஜனிடம் யாசித்த பொழுது பலி மகாராஜனின் குருவான சுக்கராச்சாரியர் இதற்கு மறுப்பு தெரிவித்தார். ஏனெனில் விஷ்ணுவே யாசகராக வேடம் தரித்து வாமன தேவராக வந்துள்ளார் என்பதை அவர் அறிந்திருந்தார். யாசிக்க வந்திருப்பவர் விஷ்ணுவே என்பதை அறிந்த பலி மகாராஜன் தனது ஆன்மீக குருவின் உத்தரவை மீறி யாசிக்கப்பட்ட நிலத்தை தானமாக கொடுத்துவிட உடனே சம்மதித்தார். இந்த ஒப்பந்தத்தின்படி பகவான் வாமனதேவர் தமது முதல் 2 அடிகளால் பிரபஞ்சத்தின் எல்லா நிலங்களையும் அளந்துவிட்டார். அதன் பின் பலி மகாராஜனை பார்த்து 3வது அடியை எங்கே வைப்பதென்று கேட்டார். பலி மகாராஜன் பகவானின் மீதமுள்ள அடியை தன் தலை மீது தாங்கிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். இதனால் பலி மகாராஜன் தமது உடைமைகள் அனைத்தையும் இழந்து விடுவதற்கு பதிலாக பகவானே தமது நித்திய சகாவாகவும் வாயில் காப்பவனாகவும் இருக்கும் வரத்தை பெற்றார். எனவே பகவானின் திருப்திக்காக அனைத்தையும் கொடுத்து விடுவதால் ஒருவன் எதையும் இழப்பதில்லை. மாறாக அவன் எதிர்பார்த்திருக்கவே முடியாத அனைத்தையும் பெற்று விடுகிறான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நேத்துதான் வாமன ஜெயந்தி. இன்னைக்கு வாமன ஜெயந்தி, அந்த வாமனரை பற்றி படிக்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப பலி மகாராஜா தன்னையே ஆத்ம நிவேதனம் அப்படின்னு பகவானுக்கு தன்னையே சமர்ப்பிக்கின்றார். ஏன்னா பலி மகாராஜாக்கு நாடுகளை எல்லா நாடுகளையும் கைப்பற்றார். அதன் மூலமா அவருக்கு ஆணவம் அதிகரிக்கின்றது. தன்னை தவிர வேற யாரும் ரொம்ப உயர்ந்தவங்க கிடையாது. ஏன்னா நான் இந்திரன் சந்திரன் எல்லாத்தையும் வென்று இந்த இந்திரலோகத்தையே கைப்பற்றிட்டேன். 14 லோகங்கள் அவர் ஆட்சிக்கு கீழே இருந்தது. அப்போ தேவர்களுடைய அன்னை அதிதி அவங்க அவங்க கணவர் கஷ்யப்பரிட்ட முறையிடுறாங்க. என்னோட பசங்கள்லாம் செல்வத்தை இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இங்க திதிக்கு பிறந்தவர்கள் அசுரர்கள், அதிதிக்கு பிறந்தவங்க தேவர்கள். அப்போ கஷ்யப்பர் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறாரு. அப்போ அவருடைய மனைவியான அதிதி தேவர்களை பெற்றெடுத்தாலும் கூட அவங்களுக்கு தன்னுடைய மகன்கள் அப்படின்ற ஒரு எண்ணம், நான் எனது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்போ இந்த தேவர்கள் எல்லாம் சொத்தை இழந்துட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லதுக்குதான். சொத்தை இழந்தா என்ன,
அவங்க கடவுளோட கருணை அவங்களுக்கு கிடைக்கும், எப்படி இருந்தாலும் கிடைக்கிறது எப்பவும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. அதனால கவலைப்படுறாங்க. யாரு கவலைப்படுவாங்க, யார் குழப்பம் அடைவார்கள், எப்பொழுதும் ஜட அந்த பயத்திலேயே இருப்பாங்க. யாருன்னா பக்தர் அல்லாதவர்கள் தான் எப்பவுமே இந்த அஜிடேஷன், குழப்பம், துன்பம் இதையெல்லாம் நினைச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மனசுல எப்பவுமே சாந்தி இருக்காது. சாந்தி யாருக்கு வரும்? போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்திம் ருச்சதிம். பகவான் தான் போக்தா, அவர்தான் எல்லாவற்றையும் அனுபவிப்பவர் என்பதை உணர்ந்தவன் தான் அமைதி அடைய முடியும். ஆனா இங்க வந்து அவங்களுக்கு அமைதி வரல. அப்ப கூட பாருங்க, அதிதி என் மக்கள் அவங்க செல்வத்தை இழந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப துன்பப்படுறாங்க. கடவுளுக்கு தெரியும் எப்ப காப்பாத்தணும், எப்ப கொடுக்கணும், எப்ப எடுக்கணும் எல்லாம் தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளோட கையில இருக்கும் போது நாம அனாவசியமா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய வேலையே கிடையாது. ஏன்னா பகவான் தான் நம்மளை ஆட்கொள்கின்றார். பகவான் கையில எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு பக்தர்கள் ரொம்ப எப்பவும் பகவானுடைய புகழை பாடிட்டு அவங்க எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப மனசாந்தி அப்படிங்கிறது அவங்களுக்குதான் கிடைக்கும். இங்க பலி மகாராஜா எல்லாத்தையும் உடைமையாக்கிட்டார், தன்னோட உடைமையாக்கிட்டார். அப்ப இவருடைய அந்த ஆணவத்தை அகற்ற வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார், பகவான் நினைக்கிறார். ஏன் அப்படின்னா பலி மகாராஜ் யாருடைய பேரன்? யாருடைய பேரன்? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இவங்க நம்ம அர்ஜுனோட பையன், அவங்க பேரு அபிமன்யுவோட பேரன் தானுங்க மாதாஜி? இல்ல மாதாஜி. இல்ல இல்ல, இந்த பரிஷித் மகாராஜா அந்த வழியில தானே மாதாஜி, இல்லைங்களா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியல, சாரி மாதாஜி. பரவாயில்ல மாதாஜி, பரவாயில்ல. ஹரே கிருஷ்ணா. பிரகலாத் மகாராஜாவோட பேரன், அசுர குலத்தில் பிறந்த பிரகலாத் மகாராஜாவோட பேரன் பலி மகாராஜ். அப்போ பிரகலாத் மகாராஜாவுக்கு பகவான் என்ன சொல்றார்? உன்னுடைய முந்தைய தலைமுறை 22 தலைமுறைகளையும் 18 நினைக்கிறேன், 18 தலைமுறைகளையும் பிந்தைய தலைமுறையையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துறாரு. குடும்பத்துல ஒரு பக்தன் தோன்றினான் எனில் அவங்க குடும்பத்துல முந்தைய தலைமுறையும் பிந்தைய தலைமுறையும் இவ்வாறு பகவானால் காக்கப்படுகின்றது. அப்போ பகவான் வந்து இந்த பலி மகாராஜாக்குரிய ஆணவத்தை அகற்ற அங்க முற்படுகிறார். அதனால ஒரு குள்ள பிராமணன் வேஷம் போட்டுட்டு அங்க வர்றார். வந்து 3 அடி அவர் வந்து பெரிய யாகம் ஒன்றை மேற்கொள்கிறார். யாரு? பலி மகாராஜா. அந்த யாகத்தின் போது அந்தணர்களுக்கு தானம் கொடுப்பது எப்பவுமே வழக்கம். அப்ப அவர் வந்து எல்லா அந்தணர்களையும் கூப்பிட்டு தானம் கொடுக்கிறார். அப்ப இந்த குள்ள பிராமணர் இவரை பார்த்து இவருக்கு ரொம்ப கவர்ச்சியா, ரொம்ப அழகா இருக்கார். அவ்வளவு ஒரு அற்புதமான வசீகரிக்கக்கூடிய, எப்பவுமே பகவான் வந்து வசீகரமானவர், ஆல் அட்ராக்டிவ், காந்தம் போல இழுப்பவர். அவரை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நீ என்ன வேணா கேளு அப்படின்னு கேக்குறப்ப 3 அடி நெல் கேட்கிறார். என்னது வெறும் 3 அடி கேக்குற? நான் யாரு? பெரிய மகாராஜா. மகாராஜா போய் வந்து நீ இவ்வளவு சீப்பா கேட்க கூடாது, இன்னும் பெருசா கேளு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு இது போதும்னு சொல்றார். அப்ப 3 அடி அளந்துக்கோ, உனக்கு எங்க வேணுமோ, என்னுடைய நாட்டுல எந்த பகுதியில வேணா நீ அளந்துக்கோன்னு சொல்றார். அப்போ பகவான் என்ன பண்றார்? பெரிய உருவம் எடுக்கிறார். வானுக்கும் பூமிக்கும் அவருடைய உருவமே கண்ணுக்கு தெரியாத, பாதங்கள் மட்டும்தான் தெரியுது. அந்த அளவுக்கு உருவம் எடுத்து ஒரு அடியை நிலமாக அளந்துடுறார், இன்னொரு அடியை வானத்துல அளந்துடுறார். 3வது அடி எங்கன்னு கேட்கும்போது பலி மகாராஜா. ஏன்னா இதுக்கு இடையில சுக்ராச்சாரியார் வந்து அவர் தானம் கொடுக்கறது தடுக்கிறார். ஏன்னா நீ தானம் கொடுத்துட்டீன்னா உனக்கு இருக்கிறதெல்லாம் போயிடும், தெரியும் இது வந்து கிருஷ்ணர் தான் வேஷம் போட்டு வந்திருக்கார், அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணுவார், நீ ஏமாந்துராத அப்படின்னு சொல்றார். ஆனாலும் இவருக்கு வந்து பகவானே எங்கிட்ட வந்து தானம் வாங்குறார், அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய ஆச்சாரியர் குருவை நிராகரிக்கிறார். எப்ப குருவை நிராகரிக்கலாம்? எப்பொழுது ஒரு குரு வந்து சாஸ்திரத்துக்கு புறம்பாக நடக்கிறாரோ அப்ப அவரை நிராகரிக்கலாம். ஏன்னா சுக்ராச்சாரியர் தான் சொல்லியிருக்காரு இவருக்கு தானம் கொடுக்கணும் பிராமணர்களுக்கு, பகவானை வந்து பகவானுக்கு எப்பவும் நாம அடிபணியணும் அப்படின்னு. ஆனா இப்போ அதுக்கு புறம்பா நடந்துக்கிறார்.
நீ கொடுக்காதேன்னு சொல்லிட்டு அவரோட கமண்டலத்தை எடுத்து நீரை வார்த்து தானம் கொடுப்பாங்க. அப்ப அந்த கமண்டலத்துல போய் ஒரு வண்டா இவரு தண்ணி வராம அடைச்சுக்கிறார். அப்ப தர்ப்ப புல்லை எடுத்து அந்த கமண்டலத்தை குத்தும் போது அவருடைய கண்ணு ஒண்ணு பாலாயிருது. அதனாலதான் சுக்ராச்சாரியருக்கு ஒரு கண்ணு தெரியாது, ஒரு கண்ணு அவருக்கு பலவீனமா இருக்கும். இந்த நிகழ்ச்சினால இந்த லீலையில தான் அவருக்கு அந்த மாதிரி ஆகுது. இப்படி அவர் தன்னுடைய குருவை புறக்கணித்து 3வது அடி கேட்கும் போது தன்னையே அர்ப்பணிக்கிறார். ஏன்னா இந்த உடலும் அவருக்குரியது, பகவானுக்குரியது, இந்த ஆத்மாவும் அவருக்குரியது. என்னுடைய ஆணவம், கர்வம், அகந்தை எல்லாம் அழிந்து போகட்டும் அப்படின்னு தலைய குனிஞ்சுக்கிறார். தலைய குனிஞ்ச உடனே பகவான் தனது கால்களை வைத்து அவரை பாதாளத்துக்கு அனுப்புறார். பாதாள லோகத்துக்கு அதிபதியாக்குறார். அப்போ யாரெல்லாம் பகவானை சரணடைகிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு தீதும் நடக்காது, மேலும் நன்மையே நடக்கும். அதுக்கு வெளிப்புறமா பார்த்தா கெட்டதா தெரிஞ்சா கூட, ஏன்னா இப்ப பகவான் எல்லாத்தையும் பறிச்சுட்டாரே அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஆனா அதற்கும் மேல அவருக்கு பாதாள லோகத்தை கொடுத்து அந்த பாதாள லோகத்தின் வாயிற்காப்பாளராக பகவானே அங்க நிற்கிறார். யாருக்காவது முழுமுதற் கடவுள் பகவான் எல்லாத்தையும் படைத்து காத்து அழிப்பவர், சர்வ காரணம், அவர் யாராவது கேட் கீப்பரா வைப்பாங்களா? ஒரு வாட்ச்மேனை வைப்பாங்களா? ஆனா பகவான் சொல்றாரு, இந்த உன்னுடைய லோகத்திற்கு நானே பாதுகாவலனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிரகத்துக்குள்ள யாரும் அசுரர்கள் வராம, இல்ல எந்த ஒரு தீய சக்தியும் வராம அந்த வாய்க்காப்பாளரா நின்னு அவருக்கு அருள் புரிகிறார். அடுத்தது பதம் 18. நார்த்தோபலேரயம் உருக்ரம பாத சௌச்சம் ஆபசிகா திருத்தவோ விபுதாதிபத்யம் யோவை பிரதிஸ்ருதம் ருதேன சிகீஷத்யத் ஆத்மானம் அங்க மனசா ஹரையே அபிமேனே. மாதாஜி நான் படிக்கட்டுங்களா? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பகவானின் தாமரை பாதங்களை கழுவிய நீரை தம் தலை மீது தெளித்து கொண்ட பலி மகாராஜன் தமது ஆன்மீக குருவால் தடை விதிக்கப்பட்டிருக்கும் தமது வாக்குறுதியை தவிர வேற எதையும் நினைக்கவில்லை. பகவானின் 3வது அடிக்காக அவர் தமது சொந்த உடலையே அர்ப்பணித்தார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அரசனுக்கு தமது வலிமையால் கைப்பற்றிய சொர்க்கலோக ராஜ்யமும் கூட மதிப்புடையதாக தெரியவில்லை. பொருளுரை. பலி மகாராஜன் தாம் செய்த மிகப்பெரிய ஜட தியாகத்திற்கு பதிலாக பகவானின் உன்னதமான ஆதரவை பெற்றார். இதனால் முன்பு இருந்ததை விட அதிகமான வசதிகளை கொண்ட ஓர் இடத்தை வைகுண்ட லோகத்தில் அவரால் பெற முடிந்தது. இவ்வசதிகள் நித்தியமான இன்பம் அளிப்பவை ஆகும். எனவே அவரது பௌதீக பலத்தால் அவர் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த சொர்க்கலோக ராஜ்யத்தை தியாகம் செய்து விட்டதால் அவர் சிறிதும் இழந்தவராகி விடவில்லை. அதாவது கடினமாக உழைத்து சம்பாதித்த பௌதீக உடைமைகளை பகவான் பறித்து கொண்டு நித்திய வாழ்வு, ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவற்றை வழங்கக்கூடிய பக்தி தொண்டை பக்தனுக்கு வழங்குகிறார். அவ்வாறு பகவானால் பறிக்கப்படுவதை தூய பக்தனுக்கு அவர் அளிக்கும் விசேஷமான சலுகை என்று கருத வேண்டும். பௌதீக உடைமைகள் எவ்வளவு வசீகரமானவையாக இருப்பினும் அவர் நிரந்தரமான உடைமைகள் அல்ல. எனவே இவற்றை ஒருவன் தன்னிச்சையாக கைவிட வேண்டும். இல்லையெனில் இந்த ஜட உடலை கைவிடும் பொழுது இத்தகைய உடைமைகளையும் விட்டு செல்ல வேண்டியிருக்கும். பௌதீக உடைமைகள் தற்காலிகமானவை என்பதையும் இத்தகைய உடைமைகளை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்துவதே அவற்றின் மிகச்சிறந்த உபயோகமாகும் என்பதையும் புத்தி சுவாதீனம் உள்ளவன் அறிகிறான். இதனால் பகவான் அவனிடம் திருப்தி கொண்டு அவரது பரம்தாமத்தில் நிரந்தரமான ஓர் இடத்தை அவனுக்கு வழங்குகிறார். பகவத்கீதையில் 15.5.6 பகவானின் பரம் தாமம் பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது. நிர்மாண மோகாஜித சங்க தோஷா அத்தியாத்மனித்தா வினிவிருத்த காமகா துவந்த்வைர்விமுக்தா சுகதுக்க சம்கை கச்சந்திய மூடா பதம் அவ்யயம் தத் நாதத் பிரசாதயே சூரியோ நா சசாங்கோ நா பாவகா யத் கத்வா நா விவர்தந்தே தத்தாம பரமம் மம. வீடுகள், நிலம், குழந்தைகள், சமூகம், சிநேகம் மற்றும் செல்வம் ஆகியவற்றை இந்த ஜட உலகில் அதிகமாக வைத்திருப்பவர்கள் தற்காலிகமாகவே இவற்றை பெற்றுள்ளான்.
மாயையால் உண்டாக்கப்பட்ட இந்த மாய பொருட்களை ஒருவனால் நிரந்தரமாக பெற்றிருக்க முடியாது. இத்தகைவன் தன்னுணர்வு பாதையில் அதிக குழப்பத்திற்கு ஆளாகிறான். எனவே ஒருவன் குறைவான ஆஸ்தியை மட்டுமே வைத்திருக்க வேண்டும், அல்லது எதையுமே வைத்திருக்க கூடாது. பகவானின் பக்தி தொண்டின் மூலமாக அதிகமாக ஆன்மீக முன்னேற்றங்களை ஒருவன் அடையும் பொழுது பௌதீக மாயையின் பற்றில் இருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான். இந்நிலையை அடைய ஆன்மீக வாழ்வை பற்றியும் அதன் நிரந்தரமான விளைவுகளை பற்றியும் உறுதியான நம்பிக்கையை ஒருவன் கொண்டிருக்க வேண்டும். ஆன்மீக இருப்பின் நித்தியத்தன்மையை பற்றி உள்ளவாறு அறிய குறைவான உடைமையை பெற்றிருக்க பழக வேண்டும், அல்லது ஜடவாழ்வை சிரமமின்றி பராமரிப்பதற்கு தேவையான மிக குறைந்த ஆஸ்திகளை மட்டுமே வைத்திருக்க வேண்டும். செயற்கை தேவைகளை ஏற்படுத்தக்கூடாது. மிக குறைவானதை வைத்துக்கொண்டு அதிக திருப்தியுடைய அது ஒருவனுக்கு உதவும் செயற்கை தேவைகள் அனைத்தும் புலன்களின் செயல்களாகும். நவீன நாகரிக முன்னேற்றம் இத்தகைய புலன் செயல்களைத்தான் ஆதாரமாக கொண்டுள்ளது. அதாவது இது ஒரு புலன்களை திருப்திப்படுத்தும் நாகரீகமாகும். ஆத்மாவை பற்றிய நாகரீகமே பக்குவமான நாகரீகமாகும். புலன் நுகர்வை அடிப்படையாக கொண்டுள்ள நாகரீக மனிதன் மிருகங்களுக்கு சமமான நிலையில் இருக்கிறான். ஏனெனில் மிருகங்களால் புலன்களின் செயல்களை கடந்து மேலே செல்ல முடியாது. புலன்களுக்கும் மேலே இருப்பது மனம். மனதிற்கு மேற்பட்டதாய் புத்தி இருப்பதால் மனக்கற்பனையான நாகரிகமும் கூட வாழ்வின் பக்குவமான நிலையாகாது. உயர்ந்த நாகரிகத்தை பற்றிய தகவலை பகவத்கீதை நமக்கு அளிக்கிறது. மனித நாகரிகத்திற்குரிய வெவ்வேறு வழிமுறைகளை வேத இலக்கியங்கள் வழங்குகின்றன. அவை புலன்கள், மனம், புத்தி மற்றும் ஆத்மா ஆகியவற்றின் நாகரிகங்களை உள்ளடக்கியவையாகும். பகவத்கீதை முக்கியமாக மனிதனின் புத்தியை பக்குவப்படுத்தி ஆத்ம நாகரிகத்தை பற்றிய முன்னேற்ற பாதையில் ஒருவரை அழைத்து செல்கிறது. ஸ்ரீமத் பாகவதமோ ஆத்மாவை பற்றிய விஷயத்தில் சம்பந்தப்பட்டுள்ள மனித நாகரிகத்தை பூரணமாக விளக்குகின்றது. ஆத்ம நாகரிகத்தின் அந்தஸ்திற்கு ஒருவன் உயர்த்தப்பட்ட உடனேயே பகவானின் ராஜ்யத்திற்கு உயர்த்தப்படுவதற்கு அவன் தகுதியுடையவன் ஆகிறான். பகவானுடைய ராஜ்யத்தை பற்றிய முக்கிய தகவல் என்னவென்றால், சூரியனோ சந்திரனோ அல்லது மின்சாரமோ அங்கு தேவையில்லை. ஆனால் இருண்டு கிடக்கும் இந்த ஜட உலகில் இவையெல்லாம் தேவைப்படுகின்றன. மேலும் ஆத்ம நாகரிகத்தை மேற்கொள்வதன் மூலமாக, அதாவது பக்தி யோக முறையால் அந்த ராஜ்யத்தை அடையக்கூடிய எவரும் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைகிறார். இதன் பின் ஒருவர் பகவானின் உன்னத அன்பு தொண்டின் அறிவுபூர்வமான ஆத்மானந்தத்தில் நிலை பெறுகிறார். பலி மகாராஜன் அவரது மிக பெரிய பௌதீக உடைமைகளுக்கு பதிலாக இந்த ஆத்ம நாகரிகத்தை ஏற்றுக்கொண்டதால் பகவானின் ராஜ்யத்திற்கு உயர்த்தப்படும் தகுதியை பெற்றார். அவரது ஜட சக்தியின் பயனாய் அவர் அடைந்த சொர்க்கலோக ராஜ்யத்தை பகவானின் ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது மிக மிக அற்பமானதாகும். புலன் இன்பத்திற்கென உருவாக்கப்பட்ட பௌதீக நாகரிகத்தின் சுகபோகங்களை அடைய பெற்றவர்கள் பலி மகாராஜனின் பாதச்சுவடுகளை பின்பற்றி பகவானின் ராஜ்யத்தை அடைய முயற்சிக்க வேண்டும். பலி மகாராஜன் பக்தியோக முறையை மேற்கொண்டு தான் பெற்ற ஜட வலிமையை துறந்து ஆன்மீக வாழ்வை பெற்றார். இந்த பக்தியோக முறை பகவத்கீதையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது இன்னும் விரிவாக ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ. இப்போ இங்க வந்து பகவானின் தாமரை பாதங்கள் கழுவிய நீரை தன் தலைமீது தெளித்து கொண்ட பலி மகாராஜா தமது ஆன்மீக குருவால் தடை விதிக்கப்பட்டிருந்தும் தனது வாக்குறுதியை தவிர வேற எதையும் நினைக்கவில்லை. அப்போ வாக்குறுதியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஏன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். அது பிராமணர்களுக்கு தானம் கொடுப்பது என்பது மிகச்சிறந்தது. இன்றுமே அது வந்து சாஸ்திரங்கள் என்றும் மாறாதவை, எந்த யுகத்துக்கும் மாறாது. சாஸ்திரங்கள் எப்பொழுதுமே அதே நிலைமையில் தான் இருக்கு. நாமெல்லாம் இப்ப வந்து 5th ஸ்டாண்டர்ட் புக்கு மாத்திட்டாங்க, இப்போ இந்த எடிஷன் மாத்திட்டாங்க, இப்ப பாட புத்தகங்கள் எல்லாம் மாத்துறாங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மாத்துறாங்க. அது மாதிரி எல்லாம் சாஸ்திரங்களை இந்த யுகத்துக்கு தனியா அந்த யுகத்துக்கு தனியா சாஸ்திரங்கள் பகவானோட திருவாயில சொல்லப்பட்டது எப்பொழுதும் நிரந்தரமானவை. அவை என்றும் மாறக்கூடியது கிடையாது. பகவத்கீதை இன்னைக்கு இருந்தது, நேத்து இருந்தது, இதற்கு முந்தைய காலகட்டங்கள் பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி சூரிய பகவானுக்கு உபதேசித்தார் பகவான். அப்பொழுதும் இதே பகவத்கீதை தான், என்றுமே மாறக்கூடியது அல்ல. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. மாதாஜி, ஹலோ, சொல்லுங்க மாதாஜி. சூரிய நாராயணுக்கு யாரு உபதேசிச்சது? கிருஷ்ணரா? ஆமாங்க, மனு விவஸ்வான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் உபதேசிப்பாங்க இல்லையா? நாம படிச்சோம்ல, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜசேவத்துக்கு கல்யாண ஹமா நஷ்டயோ.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. இஸ்வாகு. விஸ்வாகு மனவே பிராக மனோ விஸ்வாகவே பிரவீத் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி சூரிய பகவானுக்கு நான் உபதேசித்தேன். இது வந்து நஷ்டமானதுனால மறுபடியும் நான் இதை உபதேசிக்கிறேன் அர்ஜுனனுக்கு சொல்றாரு. ஓ ஓ சரி சரி. இதெல்லாம் ஆமாங்க. பைகாட் ஸ்லோகால எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க நீங்க எல்லாம். ஏவம் பரம் பிராப்தம் இமம் அதெல்லாம். ஆமாங்க ம். ஆமாங்க ஹரே மாதாஜி. இமம் விவஸ்தே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனு இஷ்வாகவே பிரவீத். அதுதானங்க மாதாஜி. இதெல்லாம் நீங்க சொல்ல அப்படியே திரும்ப அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இந்த ஸ்லோகா வந்து இதுக்கு ஃபிட் ஆகுமா, நாம சரிங்க இப்ப சொல்றது இதுக்கு ஃபிட் ஆகுமா? ஏன்னா நீங்க எல்லாம் நாளைக்கு ப்ரீச்சர்ஸ் ஆக போறீங்க, பிரச்சாரகர்கள் ஆக போறீங்க. அப்ப நீங்க வந்து கரெக்டா இந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்லும் போது சரிங்க பகவான் சொன்னதை அடிப்படையா வச்சுதான் நாம சொல்றோம், நாம சொந்த கருத்தை சொல்லலைங்கிறது அதுல ப்ரூவ் ஆகும். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப அவர் வந்து தனது உடலையே அர்ப்பணிக்கிறார். இதுதான் ஆத்ம நிவேதனம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அரசனுக்கு தமது வலிமையால் கைப்பற்றிய ஸ்வர்கலோக ராஜ்யம் கூட மதிப்புடையதாக தெரியவில்லை. ஏன்னா ஸ்வர்க்கம் அப்படின்னாலே மிக உயர்ந்த லோகம். அத வந்து யாருக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஆனா இங்க பலி மகாராஜா பகவானுக்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்றாரு. இப்ப யாராவது இப்ப பகவான் உங்க முன்னாடி வந்து உன்னோட குடும்பத்தெல்லாம் மறந்துரு, நான் உன்னோட வீட்டை எடுத்துக்கிறேன், நீ நிர்கதியா நீ ரோட்ல போய் நில்லு அப்படின்னா நாம எல்லாரும் தயாரா இருப்போமா? பகவான் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வர்றாரு. ஆனா அது பகவான் நம்மளுக்கு ஏதோ புரியுது, உள்ளுணர்வு தெரியுது. ஆனாலும் நாம அதை விட்டு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பக்தி இல்லை. ஆனா பலி மகாராஜா அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் உடனே அந்த எண்ணம் வந்து அவருக்கு என்ன 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 தோணுது, நாம எல்லாத்தையும் கொடுத்துடணும், எங்கிட்ட எதுவுமே வேண்டாம். ஈரேழு 14 லோகத்தையும் கைப்பற்றினவர் உடனே அதை கொடுக்கிறாரு. அந்த ஒரு மனப்பான்மைக்கு வந்துட்டாரு. ஏன்னா அவர் அந்த பக்தி நிலையில அவ்வளவு உயர்ந்திருக்கிறாரு. அந்த இடத்துல ஆத்ம நிவேதனம் பண்ற அளவுக்கு பகவான் மேல அவ்வளவு ஒரு அன்பு கிரியேட் பண்ணிருக்காரு. அப்ப பலி மகாராஜா தான் செய்த மிகப்பெரிய ஜட தியாகத்திற்கு பதிலாக பகவானின் உன்னத ஆதரவை பெற்றார். அப்ப நம்ம இந்த ஜட உலகத்துல இது கொடுத்தா அது கிடைக்கும், அது கொடுத்தா இது கிடைக்கும்னு எல்லாம் கால்குலேஷன்ல தான் பண்ணுவோம். ஆனா இங்க பலி மகாராஜா என்ன பண்றார்? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. ஆனாலும் பகவான் என்ன பண்றாரு, அவருக்கு எல்லா வசதிகளும் முன்பிருந்த வசதிகளை விட அதிகமான வசதியை தந்து ஒரு ராஜ்யத்தையே தந்து அதற்கு காவலா கூட நிக்கிறார். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பௌதிக உடைமைகள் தற்காலிகமானவை, அதை வந்து பகவத் தொண்டுல ஈடுபடுத்த வேண்டும். அப்ப அப்படி ஈடுபடுத்துறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, நித்திய வாழ்வு, ஆனந்தம், அறிவு அப்படிங்கிற சத்து சித்த ஆனந்தம் கிடைக்கும். அந்த சலுகையை பகவான் நம்மளுக்கு கொடுக்கிறார். பகவத்கீதையில 15.5 சொல்றார், நிர்மாண மோகா ஜிதசங்க தோஷா அத்தியாத்ம நித்யா வினிர்வத்த காமா துவந்தைர் விமுக்தா சுக துக்க சமக்ஞை கச்சந்த மூடா பதமவ்யதம் தத். இப்போ இங்க வந்து பகவானுடைய லோகத்தை பற்றியும் சொல்றாரு. நத்தத் பாஷ்ய தோஷியோ நசசங்கோ நபாவக யகத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. பரமம், அந்த பரம் அப்படின்னாலே உயர்ந்த, தாம அப்படின்னா அவருடைய சொந்த இடம். அவருடைய இடம் எப்படிப்பட்டது? அங்க சூரியனோ சந்திரனோ இல்ல நெருப்போ தேவைப்படாது. அங்க வெளிச்சம் எப்படி வருது அப்படின்னா அவருடைய தேஜஸ்ல இருந்து வர்ற அந்த வெளிச்சமே அங்க எல்லா பக்கமும் பரவி இருக்கு. எல்லா லோகங்களையும், ஆன்மீக லோகங்களையும் பரவி இருக்கு. ஏன்னா பகவான் வந்து கோடி சூரிய பிரகாசம் கொண்டவர். அங்க வீடுகள், நிலம், குழந்தைகள், சமூகம், சிநேகம், செல்வம், இது எல்லாம் இங்க வச்சிருக்கிறவங்க, இந்த ஜட உலகத்துல வச்சிருக்கிறவங்க அதெல்லாம் தற்காலிகமானது. ஏன்னா இறப்புக்கு பின்ன அவன் பேர்ல எதுவுமே இருக்காது. இறந்த உடனேயே அவனை வந்து பேர் கிடையாது, புகழ் கிடையாது, அவன் சேர்த்து வச்சிருக்கிற சொத்தெல்லாம் அடுத்தவங்க கைக்கு மாறிடும். அப்ப அந்த உடலை வந்து பெணம்னு தான் சொல்லுவாங்க, பேரை சொல்ல மாட்டாங்க, பேரை கூட சொல்ல மாட்டாங்க. அப்ப எல்லாமே இங்க தற்காலிகமானது.
அப்ப இது யாருமே நிரந்தரமா வச்சிருக்க முடியாது. காதற்ற ஊசியும் வாராது கண் கடைவழிக்கேன்னு சொல்லி ஒரு காதற்ற ஒரு வேஸ்ட் ஒரு சின்ன துண்டை கூட நாம கையில எடுத்துட்டு போக முடியாது இறப்பின் போது. எப்படி ஒரு வெள்ளரிக்காய் வந்து முத்தின உடனே அந்த வெள்ளரிக்காய் செடியிலிருந்து தானாக விடுபடுகின்றதோ அது போல பக்தி தொண்டின் மூலமாக ஒருவன் வந்து பக்குவப்படும் போது இந்த பௌதிகத்திலிருந்து அவன் விடுபடுகின்றான். இப்ப ஆன்மீகத்தன்மையின் நித்தியத்தன்மையை பற்றி உள்ளவாறு அறிய குறைவான உடைமைகளை நாம பெற்றிருக்க வேண்டும். நிறைய சேர்த்து என்ன ஆகுதுன்னா பணம் நம்மை ஆள்கின்றது. நாம ஜடத்துக்கு கீழே அந்த பணத்துக்கு கீழே வந்துடுறோம். பணம் எஜமானர் ஆயிடுது. எப்பவுமே ஒருவன் வந்து பணத்தை வச்சிருக்கும் போது பைத்தியக்காரன் போல அதை எப்படி இன்னும் மீண்டும் பெருக்குவது, அதை எப்படி பாதுகாப்பது. ஏன்னா பணக்காரரா இருக்கிறவங்க சீக்கிரம் பக்திக்கு வரவே மாட்டாங்க, சான்ஸே கிடையாது. ஒரு ஏழையா இருக்கிறவன் சீக்கிரம் பக்திக்கு வந்துருவான். இப்ப பணம் இருக்கிறவன் வந்து எப்பவுமே பணத்துக்கு அடிமையா இருப்பான். எப்பவுமே சுகபோகங்கள் இருக்கிறவங்க. அதனாலதான் நம்ம பாக்குறோம் ஆர்த்தோ அர்த்தாச்சி ஜிக்ஞாசு ஞானீச்ச பரந்தப. இந்த 4 பேரு சுக்ருதினோ, இந்த 4 பேரு எப்படியாவது பக்திக்கு வந்துருவாங்க. நாமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்தியந்தே நாரதமாக. அவங்க எல்லாம் யாரும் வர்றதே கிடையாது. இந்த 4 விதமான துஷ்டர்கள் என்னைக்குமே பக்திக்கு வர்றதில்ல. மூடர்கள், நாஸ்திகர்கள், நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்தியந்தே நாரதமாக, நராதர்கள், இந்த மாதிரி 4 பேர் வரவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆத்மாவை பற்றிய நாகரிகமே தெரியாது. புலன்களை திருப்திப்படுத்துற நாகரிகம், மிருகங்களைப் போல உண்பது, உறங்குவது, புணர்வது, தன்னை பாதுகாத்துக் கொள்வது, இதுதான் அவங்களுக்கு ஒரே குறிக்கோளா இருக்கும். எப்படி அடுத்தவனை ஏச்சு சம்பாதிக்கலாம், அதன் மூலமா தனது புலன்களை திருப்தி செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே அந்த புத்தி வேலை செய்யாது. மனம் போன போக்கில் கால் போகலாமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம பகவத்கீதையில பார்த்திருக்கிறோம் 3வது அத்தியாயத்துல 42வது ஸ்லோகம். இந்திரியாணி பராண்யாகூர் இந்திரியப்பிய பரம் மனக மனசஸ்து பரா புத்திரியோ புத்தே பரதஸ்து சக அப்படின்னு. அப்போ இங்க வந்து புலன்கள் ஜடப்பொருளை விட உயர்ந்தது. ஜடம்னா என்ன, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது போட்டா கல்லு மாதிரி அப்படியே கிடக்கும், அதான் ஜடம். அதை விட நம்ம புலன்கள் உயர்ந்தது. ஏன்னா புலன்கள் செயலாற்றக்கூடியவை. ஆனா அந்த புலன்களை விட மனது உயர்ந்தது. மனதை விட புத்தி உயர்ந்தது. ஏன்னா அந்த மனதை கட்டுப்படுத்துவது புத்தி. புத்தியை விட ஆத்மா உயர்ந்தது. ஆத்மா விட பரமாத்மா உயர்ந்தது. இப்படி ஹைரார்கி நம்ம பாக்குறோம். அப்ப யார் ஒருவன் தன் மனதை புத்தியால் கட்டுப்படுத்தவில்லையோ அவனது மனம் எப்பொழுதுமே சஞ்சலமாயிட்டே இருக்கும் அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு புத்தி வந்து கிளீனா இருக்காது, நிலையான புத்தி இருக்காது. புத்தினால மனசை கட்டுப்படுத்தல அவன். அப்போ அந்த மனசுக்கு கீழே புத்தி போயிருது. எப்பவுமே புத்தி மேல இருந்து மனசை கட்டுப்படுத்தணும், ஆளுமை பண்ணணும். ஆனா அவனுக்கு அந்த மனசை வந்து கட்டுப்படுத்த அந்த புத்தி சரியா வேலை செய்யல அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா இது புத்தின்னு சொல்றோம். அப்போ அந்த புத்தி எதனால நம்ம ஷார்ப்பா வச்சிருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, நம்ம உடலையும் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா உடல்ல இருக்கிற 5 விதமான காற்று, ஒவ்வொரு காற்றையும் ஒவ்வொரு காற்று அடக்குது. இப்போ 5 விதமான காற்று நாம பாக்குறோம். அந்த 5 விதமான காற்றுக்கள் ஒண்ணு அபான வாயு. அபான அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கிற மலவாயுவை வெளியேற்றுவது. அப்ப அது சரியா வேலை செய்யலைன்னா உங்களுக்குள்ள அந்த வாயு உள்ளேயே தங்கிக்கும். அப்ப மலம் வெளியில போகாது. மலம் வெளியில போகாதப்ப அவனுக்கு தமோ புத்தி தான் மேம்படும். ரஜோ புத்தி தமோ புத்தியில தான் அவன் எப்பவுமே இருப்பான். ஏன்னா உடலை வந்து ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய இந்த 5 காற்றுக்களும் சமநிலையில ஒருத்தன் வைக்கல அப்படின்னா அந்த வாயுக்கள் உடலை வந்து நல்ல ஒரு நிலையில வைக்காது. உடல் நல்லா இல்லாதப்போ, இப்போ உங்களுக்கு கரெக்டா காலையில எந்திரிச்சு இந்த இயற்கை உந்துதல்களை எல்லாம் நீங்க சரியா செய்யல அப்படின்னா, சரியா மலம் போகல, சரியான சிறுநீர் கழிக்கல,
அப்போ உடல்ல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்காது. தமோ புத்தி, என்ன செய்யறது ஒரு மந்த புத்தி தான் இருக்கும். அப்போ உங்களால எப்படி பக்தி பண்ண முடியும்? ஏன்னா புத்தி வந்து உங்களுக்கு சரியா கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அப்போ மனம் போன போக்குல தான் நீங்க செய்வீங்க. அப்போ உடலையும் பாதுகாக்க வேண்டும். அதுக்கு பக்தி செய்யறதுக்கு ஆதாரம் என்ன? உடல். அந்த உடலையும் பாதுகாக்கணும். அப்போ இந்த உயர்ந்த நாகரிகத்தை பற்றிய தகவலை பகவத்கீதை நம்மளுக்கு கொடுக்குது. மனித நாகத்திற்குரிய வெவ்வேறு வழிமுறைகளை வேத இலக்கியங்கள் வழங்குகின்றது. அவை புலன்கள், மனம், புத்தி அல்லது ஆத்மா ஆகியவற்றின் நாகரிகங்களை உள்ளடக்கியது. இப்ப பகவத்கீதை முக்கியமா மனிதனின் புத்தியை பக்குவப்படுத்துறதுல ஆத்ம நாகரிகத்தை பற்றிய முன்னேற்றத்தை பற்றி அந்த பாதையில ஒருத்தரை அழைச்சு செல்லுது. ஸ்ரீமத் பாகவதமும் ஆத்மாவை பற்றிய விஷயத்தில் சம்பந்தப்பட்டுள்ள மனித நாகரிகத்தை பூர்ணமாக விளக்குகின்றது. அப்போ இந்த பாகவதம் வந்து நம்மளுக்கு அமல புராணம். மலை அப்படின்னா தெரியும், அமல அப்படின்னா மிகவும் சுத்தமான புராணம். ஏன்னா எல்லா புராணங்களோட இதிகாசங்களோட எல்லா எசன்ஸும் இந்த பாகவதத்துல தான் இருக்கு. தனித்தனியா போய் நீங்க ரிக்கி, அசுர், சாம, அதர்வனன் படிக்க வேண்டியது கிடையாது. அப்ப எல்லா புராணங்களையும், வேதங்களையும், இதிகாசங்களையும் படித்த அத்தனை பலனும் பாகவதத்துல நம்மளுக்கு கிடைக்குது. இதனால நாம பகவானின் ராஜ்யத்திற்கு உயர்த்தப்படும் தகுதியுடையவர்கள் ஆகின்றோம். இப்ப பாகவதத்தின் உன்னத அன்பு தொண்டில் அறிவுபூர்வமான ஆத்மானந்தத்தில் ஒருவர் வந்து இந்த பக்தி தொண்டில நிலை பெறுகின்றார். அப்போ பலி மகாராஜா கூட பௌதீக உடைமைக்கு பதிவா இந்த ஆத்ம நாகரிகத்தை ஏற்றுக்கிறாரு. அதனால பகவானின் ராஜ்யத்திற்கு உயர்த்தப்படும் தகுதியை அவர் அடைஞ்சாருன்னு பாக்குறோம். அப்ப புலன் இன்பத்திற்கென உருவாக்கப்பட்ட பௌதிக நாகரிகத்தின் சுகபோகங்களை அடையப்பெற்றவர்கள் பலிமகராஜாவின் பாத சூடுகளை பின்பற்றி பகவானின் ராஜ்யத்தை அடைய முற்பட வேண்டும். பலிமகராஜாவின் பக்தி யோக முறையை மேற்கொண்டு தான் பெற்ற ஜட வலிமையை துறந்து ஆன்மீக வாழ்வை பெற்றார். இந்த பக்தி யோக முறை பகவத்கீதையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது இன்னும் ஸ்ரீமத் பாகவத்துல மீண்டும் தெளிவாக பெரிதாக விளக்கப்படுகின்றது. பகவத்கீதை வந்து பகவானோட திருவாயிலால பேசப்பட்டது. பாகவதம் என்பது பக்தர்களால் பகவானை பற்றி பேசப்படுவது. எப்பவுமே பகவான் வந்து இதை செய், அதை செய் அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே நம்மளுக்கு என்ன தோணும்? செய்யன்னு சொன்னா நாம செய்ய மாட்டோம், செய்யாதேன்னு சொன்னா செய்வோம். ஆப்போசிட்டா தான் நம்ம மனசு எப்பவுமே வேலை செய்யும். அப்ப அங்க கூட பகவான் வந்து இதை செய், அதை செய் அப்படின்னு சொல்றாரு பகவத்கீதையில. ஆனா பாகவதம் வந்து எப்படி பக்தர்கள் அவர்களது வாழ்க்கையில நடந்துகிட்டாங்க அப்படின்னு படிக்க படிக்க ஒருத்தனுக்கு வந்து அடுத்தவங்களோட வாழ்க்கை எப்பவுமே எக்ஸாம்பிள், நம்மளுக்கு எடுத்துக்காட்டா இருக்கும். அதை பார்த்து நாமளும் இப்படி இருக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் வரும். அது போல பாகவதம் வந்து என்றும் இனிமையானது. பக்தர்கள் எப்படி தங்களோட வாழ்க்கையில பகவானுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செஞ்சாங்க, தவம் பண்ணினாங்க. தியாகம் என்பது தவம். தவம்னா சும்மா கையை காலை வச்சுக்கிட்டு ஆசனத்துல வச்சுக்கிட்டு ஒரு சூன்யத்தை நினைக்கிறது கிடையாது. இப்போ பகவானுக்காக நான் எதையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றேன். அப்போ எனக்கு பௌதிகமா பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நான் ஒன்னொன்னா விட்டுட்டு வருவேன். இப்ப நம்மள பல பேர் பாத்தீங்கன்னா சினிமா பார்க்க மாட்டோம், டிவி பார்க்க மாட்டோம், வேற பௌதிகவாதிகளுடன் பேச பிடிக்காது, அசத் சங்கம் பிடிக்காது. அப்ப பாகவதம் கேட்கறதுக்காக நாம டைம் ஒதுக்குறோம். அப்ப பகவானோட லீலைகள் கேட்கறதுக்காக காதுகளை நாம கொடுக்குறோம். நம்ம வாயால பகவானின் திருநாமங்களை பேசுறோம். சோ இது எல்லாமே தவம். பகவானுக்காக நாம என்னென்ன செய்யறோமோ அதெல்லாம் தவம். அடுத்தது பதம் 19. துப்பியம் ச நாரத பிருச்சம் பகவான் விவ்ருத்த பாவேன சாது பரிஷ்ட உவாச்ச யோகம் ஞானம் ச பாகவதம் ஆத்ம சதத்வ தீபம் யத் வாசுதேவ சரணா விதுர் அஞ்ச சைவ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபாதைக்கு ஜெய். ஓ நாரதா, பரமபுருஷர் கம்ச அவதாரமாக தோன்றி பகவத் விஞ்ஞானத்தையும் அவரது உன்னத அன்பு தொண்டையும் உனக்கு தெளிவாக போதித்தார். உனது பக்தி தொண்டின் ஆழத்தை கண்டு அவர் பெரிதும் திருப்தி அடைந்தார். முழுமுதற் கடவுளான பகவான் வாசுதேவனிடம் சரணாகதி அடைந்துள்ள ஆத்மாக்களால்
இவ்விஞ்ஞானம் நன்கு அறிந்துணரப்படுகிறது. பொருளுரை: பக்தனும் பக்தி தொண்டும் பரஸ்பர சம்பந்தம் உள்ள இரு விசேஷமான சொற்களாகும். ஒருவன் பகவானின் பக்தனாக மாற விரும்பினால் அல்லது பக்தி தொண்டின் சிக்கலினுள் அவனால் நுழைய முடியாது. பக்தி தொண்டை பற்றிய விஞ்ஞானமாகிய பகவத்கீதையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விவரிக்க விரும்பினார். ஏனெனில் அர்ஜுனன் அவரது நண்பராக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த பக்தராகவும் இருந்தார். ஜீவராசிகள் அனைவரும் பரம ஜீவராசியான பகவானின் பின்ன பகுதிகளாக இருப்பதால் அதற்கேற்ற மிகச்சிறிய செயலாற்றும் சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுள்ளனர். எனவே பகவானுடன் மனதார ஒத்துழைப்பவனாக மாறுவதே பகவானின் பக்தி தொண்டில் நுழைவதற்குரிய முதல் தகுதியாகும். இவ்வாறாக பகவானின் உன்னதமான பக்தி தொண்டில் ஏற்கனவே ஈடுபட்டுள்ளவர்களோடு ஒருவன் தன்னிச்சையுடன் ஒத்துழைக்க வேண்டும். இதன் மூலமாக எதிர்கால சாதகன் பக்தி தொண்டின் முறைகளை படிப்படியாக கற்று பௌதிக சகவாசத்தின் களங்கத்திலிருந்து விடுபடுகிறான். தூய்மையடை செய்யும் இத்தகைய முறை வருங்கால சாதனை ஆழ்ந்த நம்பிக்கை நிலைபெற செய்து அத்தகைய பக்தி தொண்டிற்குரிய உன்னத சுவையின் படிக்கு அவனை படிப்படியாக உயர்த்துகிறது. இப்படியாக பகவானின் பக்தி தொண்டிற்குரிய உண்மையான பற்றை அவன் பெறுகிறான். மேலும் அவனது திடமான நம்பிக்கை தொடர்ந்து ஆனந்த பரவசத்தின் நிலைக்கு அவனை உயர்த்துகிறது. இந்நிலை உன்னத அன்பென்னும் நிலைக்கு முந்திய நிலையாகும். பக்தி தொண்டை பற்றிய இந்த அறிவு இரு பாகங்களாக பிரிக்கப்படக்கூடும். ஒன்று, பக்தி தொண்டின் தன்மையை பற்றிய ஆரம்ப அறிவு. மற்றது அதை நிறைவேற்றுவதற்குரிய இரண்டாம் பட்சமான அறிவு. பாகவதம் முழுமுதற் கடவுளுடனும் அவரது அழகு, புகழ், ஐஸ்வர்யம், பெருந்தன்மை, கவர்ச்சி மற்றும் தெய்வீக இயல்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையதாகும். பகவானின் இந்த தெய்வீக இயல்பு ஒருவனை கவர்ந்து இழுத்து அவரோடு அன்பு பரிமாற்றம் செய்து கொள்ள தூண்டுகிறது. இத்தகைய இயல்பான குணம் ஜீவராசியிடம் உள்ளது. இக்குணம் ஜடசங்கத்தின் ஆதிக்கத்தால் மறைக்கப்பட்டு விடுகிறது. இந்த மறைப்பை அகற்றிவிட ஸ்ரீமத் பாகவதம் உண்மையாக உதவுகிறது. ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் உன்னதமான அருட்சுடரை போன்று செயற்படுகிறது என்று இங்கு முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பக்தியில் உன்னத அறிவின் இரு பகுதிகளிலும் வாசுதேவனிடம் சரணாகதி அடைந்துள்ள ஒரு ஆத்மாவிடம் வெளிப்படுத்தப்படுகின்றன. பகவத்கீதையில் 7.19 கூறப்பட்டிருப்பது போல வாசுதேவனின் மலர்பாதங்களில் முழுமையாக சரணாகதி அடைந்துள்ள இத்தகையொரு மகாத்மா மிக மிக அரிதானவர் ஆவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வாசுதேவ சர்வமிதி மகாத்மா ஷூ துர்லப. மிகவும் ஷூ துர்லபன மிகவும் அரிதானவன். ஏன்னா பகவான் தான் இறுதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க. இதுதான் இந்த கடைசி வார்த்தை நம்மளுக்கு தெளிவுபடுத்துது. இப்போ இதுல முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, பக்தனும் பக்தி தொண்டும் பரஸ்பர சம்பந்தம் உள்ளது. அப்போ ஒருத்தன் ஒரு பக்தன் அப்படின்னா பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அன்பு தொண்டு செய்ய வேண்டும். அதுதான். அப்போ பகவானையும் பக்தனையும் பக்தி தொண்டையும் பிரிக்க முடியாது. பகவான் ஈக்குவல் டு பக்தன் பிளஸ் பக்தி தொண்டு. இப்ப பகவானையும் பக்தனையும் இணைப்பது என்ன? பக்தி தொண்டு. அதனால அங்க சம்பந்தம் உள்ளது. சம்பந்தா அபிதேயா பிரயோஜனா. சம்பந்த ஞானம், அபிதேயா ஞானம், பிரயோஜனா ஞானம். அப்ப இந்த பாகவதத்திலயோ பகவத்கீதையிலோ ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நம்ம சம்பந்த ஞானம், நம்மளுக்கு பகவானுக்கு என்ன சம்பந்தம்? அபிதேயா ஞானம். அபிதேயா அப்படின்னா இதனால என்ன உபயோகம்? சம்பந்தா அபிதேயா பிரயோஜனா. அபிதேயா அப்படின்னா பக்தி தொண்டை எவ்வாறு நாம் மேம்படுத்துவது, கடைபிடிப்பது, அதான் அபிதேயா. அடுத்தது நாம அதனால என்ன பிரயோஜனம்? பிரயோஜன ஞானம். இப்படி ஏதாவது ஒண்ணுல சம்பந்தப்பட்டிருக்கும் எல்லா ஸ்லோகங்களும். அப்ப பக்தி தொண்டின் ஒரு பக்தனாக விரும்பினால் பக்தி தொண்டு கண்டிப்பா இருக்கணும். அர்ஜுனன் இப்ப அர்ஜுனனுக்கு பகவான் பகவத்கீதையை சொல்றாரு. ஏன்னா அவர் ரொம்ப பெரிய பக்தரா இருந்தாரு, நண்பனாகவும் இருந்தார். ஆனா அந்த ஜீவராசிகளுக்கு அப்ப பகவான் பரம ஜீவராசி, அவருடைய பின்னப்பகுதிகள் தான் இந்த ஜீவராசிகள். அப்ப பகவானை போல அந்த பின்னப்பகுதிகளும் சிறு சுதந்திரத்தை பெற்றுள்ளார்கள். அப்ப பகவானோட மனதார ஒத்துழைச்சு பகவானோட பக்தி தொண்டுல நுழைய வேண்டும். அப்ப இந்த பக்தி தொண்டுல ஈடுபட்டுள்ளவர்களுக்கு, ஏற்கனவே பக்தி தொண்டுல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நாம தன்னிச்சையா ஒத்துழைக்கணும். இப்போ பக்தி தொண்டு அப்படின்னா பகவானுக்கு நேரடியாக நாம் செய்ய முடியாது. அடியேனுக்கு அடியேனாக, தாசானு தாசனாக இருக்கணும். அப்போ ஒரு தூய பக்தரை
அணுகாஸ், நம்ம எப்படி ரூபா அணுகாஸ் அப்படின்னு ஒரு தூய பக்தரோட அடிச்சுவற்றை பின்பற்ற வேண்டும். அதனாலதான் 12 மகாஜனங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க மூலமாக அவர்கள் எப்படி செய்தார்கள் பக்தி தொண்டு, பகவானுக்கு எப்படி பக்தி செஞ்சாங்க அப்படிங்கிறத வச்சு நாமளும் அவங்கள வச்சு நாம ஃபாலோ பண்ணணும்னு நம்ம பாகவதத்துல தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப எதிர்கால சாதகன் பக்தி தொண்டின் முறைகளை நம்மளுக்கு கற்றுத் தருவார். படிப்படியாக கற்று பௌதிக சகவாசத்திலிருந்து அவன் விடுபடுகிறான். தூய்மை அடைய செய்யும் இத்தகைய முறை வருங்கால சாதனை ஆழ்ந்த நம்பிக்கையில் நிலை பெறச் செய்து அத்தகைய பக்தி தொண்டிற்குரிய உன்னத சுவை படிக்க அவனை படிப்படியாக உயர்த்துகிறது. ஏன்னா பக்தி தொண்டுங்கிறது இனிமையானது. ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ரொம்ப நாள் செய்ய முடியாது. அப்படி உங்களுக்கு அந்த தேர்ச்சி பக்தி தொண்டுல வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்னா சுவை மூலமாக. இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அதுல தொடர்ந்து உங்களுக்கு நட்டம் வருது, அது நீங்க தொடர்ந்து செய்வீங்களா? போதுண்டா சாமி, இது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு நாம வித்ட்ரா பண்ணிடுவோம், அந்த பிசினஸ இழுத்து மூடிடுவோம். நீங்க எந்த செயலை செஞ்சாலும் சரி, அதுல ஒரு திருப்தி இல்ல, அதுல ஒரு சுகம் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அத க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அது போல இங்க பக்தி தொண்டு என்பது உன்னத சுவை அளிக்கக்கூடியது. தொடர்ந்து நீங்க பக்தி தொண்டு பண்றப்போ உங்களை மனசுல அந்த ஆத்ம பரேஷ அனுபவம், அந்த இன்பம் கிடைச்சிட்டே இருக்கணும், உயர்ந்துட்டே இருக்கணும். அப்பதான் உங்களால நிலை பெற முடியும். இப்ப நிறைய பேரை பாகவதம் படிக்க கூப்பிடுறோம், பகவத்கீதையை படிக்க கூப்பிடுறோம். ஆனா அவங்களுக்கு புரியல அப்படின்னா இடையிலேயே கலந்துட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த புரிஞ்சவங்க மனுஷியானாம் சகசிரேஷு கச்சித்யததி சித்தையேன்னு ஆயிரம் மனிதர்களுக்கு நாம சொல்லுவோம், பாகவதம் படிக்க வாங்க, பகவத்கீதையை படிக்க வாங்கன்னு. ஆனா ஒரு சிலரே அதை பொறுமையா கேட்டு அதுல முன்னேற்றம் அடைந்து அதுல ஒரு ருச்சி கண்ட உடனே அதை விட்டு நாம போக மாட்டாங்க. இப்படி ஒரு பூனை பால் குடிக்க பழகிருச்சு, அந்த ருசி கண்ட பூனை என்ன பண்ணும்? அந்த இடத்த விட்டு போகாது, அங்கேயே சுத்தி சுத்தி வரும். அது போல நாமெல்லாம் பக்தி தொண்டு, இந்த பாகவதம் படிக்கிறது ஒரு பெரிய பக்தி தொண்டு. அப்ப பாகவதம், பகவத்கீதை கேட்கறது, பக்தர்களோட சங்கம், இது எல்லாமே ஒரு நம்மளுக்கு இனிமை தரக்கூடிய விஷயங்களாக நாம மேலும் மேலும் இதுல ஆழ்ந்து அந்த பரவசத்துல மேலும் அந்த இன்பத்துல நாம திளைக்க ஆரம்பிக்கிறோம். அதை விட்டு போகிறது இல்லை நாம. ஏன்னா இது சுவை தருது, ஆத்ம இன்பம் தருது. என்னதான் நாம ட்ரெஸ் எடுத்தாலும் அடுத்த வருஷம் அது பழசா போயிடும். ஐயோ இதே புடவை எத்தனை நாளைக்கு கட்டுறது, இந்த கல்யாணத்துக்கு வேறொரு புடவை எடுக்கலாம். ஐயோ இந்த வீடு சின்னதா போச்சு, வேற ஒரு வீடு கட்டலாம். எல்லாமே மாற்றம் முற்படுகிறோம். பௌதிகத்துல எதுவுமே நம்மளுக்கு திருப்தி அளிக்கிறது இல்ல, எதுவுமே எல்லாமே பழசாயிருது. நேத்து பார்த்த ஒண்ணு அவுட் ஆஃப் ஃபேஷன், அப்ப நாளைக்கு ஒண்ணு மாத்த விரும்புறோம். இப்படி மாற்றங்கள் நிறைந்ததுதான் இந்த உலகம், ஜட உலகம். ஆனா ஆன்மீகத்துல என்னைக்கும் பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், மாற்றம் இல்லாதது. பகவானை பத்தி பேசுறோம், பகவானுடைய லீலைகள் என்றும் மாற்றம் இல்லாது. ஆனா அது இனிமையை தந்து கொண்டே இருக்கிறது. மேலும் மேலும் நம்மளுக்கு பக்தியில முன்னேற போன வருஷம் கெட்டதை விட இந்த வருஷம் நல்லா இருக்கு இந்த லீலை, அப்படியே ஆழ்ந்து அதனோட இனிமை மேலும் மேலும் மெருகூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் வெண்ண திருடினார் அப்படின்னு நான் முதல்ல கேட்டதுக்கு இப்போ பகவான் வெண்ண திருடினார் அப்படின்னு கேட்கறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். இது போன வருஷமே கேட்டுட்டேன், வேண்டாம் நீ வேற கதை சொல்லு அப்படின்னு கேட்க மாட்டோம். திரும்ப திரும்ப அந்த நாம கேட்டுட்டு இருக்கோம். இப்படி கவர்ச்சி மற்றும் தெய்வீக இயல்பு ஆகியவற்றுடன் புகழ், ஐஸ்வர்யம், பெருந்தன்மை, அழகு, அது எல்லாமே பெருகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. பகவானின் இந்த தெய்வீக இயல்பு ஒருவனை கவர்ந்தெழுத்து அவரோடு அன்பு பரிமாற்றம் செய்து கொள்ள தூண்டுகிறது. இத்தகைய இயல்பான குணம் ஜீவராசியிடம் உள்ளது. ஏன்னா நம்மளுக்கு உண்மையான அந்த சுபாவம் என்ன? நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சப்த ககோகையா சிரவணாதி சுத்த சித்த கரே உதய அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உள்ளேயே அந்த ஆனந்தமானது இயற்கையானது. ஏன்னா நாமெல்லாம் பகவானோட சம்பந்தப்பட்டவங்க, அவரோட மமேவாம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதன, நாமெல்லாம் பகவானுடைய அங்கத்துணுக்கு. அதனால அவருக்கு எப்படி இன்பம் ஈட்டக்கூடியதுதான் நம்மளுக்கு இன்பம் ஊட்டும். அவருக்கு ஆகாத ஒரு விஷயம் நம்மளுக்கு இன்பம் ஊட்டாது. ஏன்னா நம்ம பகவானோட சம்பந்தப்பட்டவங்க. இப்போ எனக்கு பிடிச்சதுதான் என் குழந்தைக்கு பிடிக்கும்.
என் குழந்தை அப்படின்னு நாம சிலரெல்லாம் உங்க ரத்தம், உங்க வாரிசு அப்படின்னு பேசுறோம் இல்லையா? அவங்க அப்பாவுக்கு பிடிச்சதுதான் அந்த குழந்தைக்கும் பிடிக்கும். அப்படி சில சம்பந்தம் பகவானுக்கு நம்மளுக்கு அதிகமான சம்பந்தம் இருக்கு. அவர்கிட்ட இருந்து நாம் வந்திருக்கோம். அதனால அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நம்மளுக்கு பிடிக்கும். அதனாலதான் நித்திய சித்த கிருஷ்ண பிரேம எப்பவுமே உள்ள இருக்கு. ஆனா அது இப்ப மறைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி நம்ம பல விதங்கள்ல மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு 3வது அத்தியாயத்துல கூட பார்க்கலாம். அது நம்ம நம்மளுடைய கண்ணாடி தூசால் மறைக்கப்பட்டது போல அந்த தூய உணர்வு எப்பவுமே பௌதிகத்துல கிடையாது. பௌதிகத்துல எப்ப நாம வந்தோமோ அப்பவே நம்ம தலைகீழா பிறந்து கர்ப்பப்பையிலிருந்து விழுந்த உடனேயே நம்மளுக்கு சத்வ ரஜோ தமோ குணங்கள் ஆளுகைக்கு கீழே வந்துடுறோம். அதனால கண்ணாடி தூசால் மறைக்கப்பட்டுள்ளது போல, நெருப்பு புகையால் மறைக்கப்பட்டுள்ளது போல, இன்னொன்னு என்ன, கருப்பையால் மறைக்கப்பட்டுள்ளது கருப்பையால் மறைக்கப்பட்டுள்ளது போல பல நிலைகள்ல நாம அந்த மாயையால மறைக்கப்பட்டிருக்கோம். அப்ப சிலருக்கு மட்டும்தான் அந்த உன்னதமான இது வெளிப்படுது, அந்த ஆன்மீக ஞானம் வெளிப்படுது. வாசுதேவ சர்வமிதின்னு சிலருக்கு மட்டும்தான் தெரியுது. அப்போ பகவத் ஞானம், ஆத்ம ஞானம் இந்த ரெண்டும் ஒண்ணுதான். அது சிலருக்கு மட்டும்தான் கிடைக்குது. இதுல முக்கியமான வார்த்தை என்னன்னா ஆத்மசதத்துவ தீபம். அதாவது ஆன்மீக அறிவு வெளிப்படுத்தப்படுகின்றது. ஞானம் ச பாகவதம் சதத்துவ தீபம். சில ஜீவன்களுக்கு மட்டும்தான் அந்த ஆன்மீக அறிவு வெளிப்படுகின்றது. அடுத்தது அதாவது விசுத்த சத்துவம். விசுத்த சத்துவம்னா மூன்று நிலைகளுக்கும் மேல சத்துவம் ரஜோ தமோகுலைக்கு மேலதான் விசுத்த சத்துவம். அடுத்தது பதம் 20. சக்கரம் சதிக்ஷு அவிஹதம் தசசு ஸ்வதேஜோ மன்வந்திரேஷு மனுவமம் தரோ பிபர்த்தி துஷ்டேஷு ராஜசு தமம் வியததாத் ஸ்வகீர்த்திம் சத்யேத்ரி பிருஷ்ட உச்சதீம் பிரதயம் சரித்ரைஹை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிற மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு. மொழிபெயர். மனுவின் அவதாரத்தில் பகவான் மனு வம்சத்தின் சந்ததியாக தோன்றினார். அவர் துஷ்ட அரசர்களை தமது சக்தி வாய்ந்த சக்கராயுதத்தால் அடக்கி ஆண்டார். அவரது ஆட்சி எதிர்பற்றதாகவும் பெரும் புகழுக்குரியதாகவும் இருந்தது. அவரது புகழ் 3 லோகங்களிலும் பரவியதுடன் அவற்றிற்கு மேற்பட்ட சத்தியலோக கிரக அமைப்பிலும் பரவியது. இக்கிரக அமைப்பு பிரபஞ்சத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பதாகும். பொருளுரை. மனுவின் அவதாரங்களை பற்றி முதல் காண்டத்தில் நாம் ஏற்கனவே விளக்கிவிட்டோம். பிரம்மாவின் ஒரு பகலில் 14 மனுக்கள் ஒருவருக்கு பின் மற்றொருவராக மாறிக்கொண்டே இருக்கின்றனர். இவ்வாறாக பிரம்மாவின் ஒரு மாதத்தில் 420 மனுக்களும் ஓராண்டில் 5040 மனுக்கள் தோன்றுகின்றனர். பிரம்மா அவருடைய கணக்குப்படி 100 ஆண்டுகள் வாழ்கிறார். இதனால் ஒரு பிரம்மாவின் வாழ்நாளில் 5,04,000 மனுக்கள் தோன்றுகின்றனர். எண்ணிலடங்காத பிரம்மாக்கள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவின் ஒரு சுவாச காலத்தின் அளவுக்கு மட்டுமே உயிர் வாழ்கின்றனர். இதிலிருந்து பரமபுருஷரின் அவதாரங்கள் எப்படி ஜட உலகங்கள் முழுவதும் செயற்படுகின்றனர் என்பதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும். இந்த ஜட உலகங்கள் அனைத்தும் பரமபுருஷ பகவானின் மொத்த சக்தியில் கால்பாகத்தை மட்டுமே கொண்டுள்ளன. பரமபுருஷர் தமது சக்கர ஆயுதத்தால் துஷ்டர்களை தண்டிக்கிறார். இதே சக்தியுடன் பகவான் தமது மன்வந்தர அவதாரத்தில் தோன்றி வெவ்வேறு கிரகங்களில் உள்ள துஷ்டர்களான எல்லா அரசர்களையும் தண்டிக்கிறார். மன்வந்தர அவதாரங்கள் பகவானின் உன்னத பெருமைகளை பரவச் செய்கின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி.
ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. அப்ப மனுவின் அவதாரங்கள், இதுவும் அவதாரம். பகவானோட அவதாரங்கள்ல மனுவின் அவதாரங்களும் ஒரு பங்குதான். ஏன்னா மனு அப்படிங்கிறவர் கூட பகவானோட அவதாரம் தான். அப்போ பிரம்மாவோட ஒரு பகல்ல 14 மனுக்கள் தோன்றுகிறார் அப்படின்னு நாம பார்த்தோம். அப்போ ஒரு மாதத்துல 420 மனுக்கள், ஒரு ஆண்டுல 540 மனுக்கள், இப்படி பிரம்மாவோட 100 ஆண்டுகள்ல 5,04,000 மனுக்கள் வர்றாங்க. இப்படி எண்ணிலடங்காத பிரம்மாக்கள், ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒரு பிரம்மா. அப்போ இப்ப கோடானு கோடி பிரபஞ்சங்கள் இருக்கு. அந்த பிரபஞ்சங்கள்ல ஒரு தலை பிரம்மா, 2 தலை பிரம்மா, 1000 தலை பிரம்மா, 1,00,000 தலை பிரம்மா, இப்படின்னு ஏகப்பட்ட பிரம்மாக்கள் இருக்கிறாங்க. நம்மளுடைய பிரபஞ்சத்துக்குரிய பிரம்மா தான் 4 தலை பிரம்மா. இப்படி மகாவிஷ்ணு வந்து ஒரு சுவாச கால அளவுக்கு மட்டுமே இந்த மனுக்கள் எல்லாம் உயிர் வாழ்றாங்க. மகாவிஷ்ணுவோட ஒரு சுவாச கால, அதாவது பகவான் ஒரு சுவாசத்தை வெளிவிடும் போது எல்லாரும் வர்றாங்க. மறுபடியும் உள்ள இழுக்கும் போது நம்ம எல்லாருமே, எல்லா ஜீவராசிகளும் மறைஞ்சிருது. அப்போ பகவானோட உடல்ல அவ்வியக்த நிலையில, தோன்றா உருவத்துல மறுபடியும் போய் அங்க உறக்க நிலையில இருக்கிறோம். அப்புறம் மறுபடியும் பிரபஞ்சங்கள் தோற்றுவிக்கப்படும் போது யுகங்களுக்கு ஏற்ப நம்ம மறுபடியும் நம்மளை ரிலீஸ் பண்றாரு. இது வந்து நாம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கோடானு கோடி பிரபஞ்சங்கள் நாம இந்த பௌதிக உலகத்துல சொல்றது ஒரு ஏகபாத விபூதி. இது மாதிரி 3 மடங்கு ஆன்மீக லோகம் இருக்கின்றது. ஏகபாத விபூதி, அது திரிபாத விபூதி. திரிபாத விபூதினா இதை விட 3 மடங்கு பௌதீக உலகத்தை விட ஆன்மீக உலகம் பெரியது. அப்ப அதை கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அப்ப இங்க வந்து துஷ்டர்கள் அப்படின்னா யூனம், பானம், ஸ்தியா, சூனா அப்படின்னு சொல்லி 4 அதர்மங்களை செய்யறவங்க தான் துஷ்டர்கள். அந்த துஷ்டர்கள் முதல்ல அசுரர்களாக நம்மளுக்கு அந்த யுகங்கள்ல இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த கலிகாலத்துல பாத்தீங்கன்னா துஷ்டத்தனம் எல்லார்கிட்டயுமே இருக்கு. எல்லார் மனசுலயுமே பாத்தீங்கன்னா காம, குரோதம், மோக, லோபம், மோக, மதம், ஆச்சரியன்னு எல்லா குணங்களும் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இந்த யுகத்துல துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்றால் பகவான் வந்து எல்லாரையும் அழிக்க வேண்டி நேரிடும். அதனாலதான் பகவான் எல்லாருக்கும் கருணை புரியறதுக்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக கருணையின் அவதாரமாக வருகின்றார். இப்ப அவதாரங்களை பத்தி தான் நாம பேசிட்டு இருக்கோம். அப்ப துஷ்டர்களை அழித்து நல்லவர்களை காப்பதற்காக யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய, அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பதற்காகவும் துஷ்டர்களை அழித்து பரித்ராணாய சாதுனாம், சாதுனா பக்தர்கள், சாதுனாம் வினாச்சாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தார்ப்பணாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லி அவர் வரணும். அப்ப யுகயுகமா வர்றாரு. அப்ப கலியுகத்துல துஷ்டர்களை அழிக்கணும்னா எல்லாரையும் அழிக்கணும். எல்லார் மனசுலயும் அசுரர்கள் இருக்கிறாங்க. முதல்லலாம் அசுரர்கள் தனி உருவத்தோட இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லார் மனசுலயும் அசுரர்கள் இருக்காங்க. அதனால இந்த கலியுகத்துல அவர் கருணையின் அவதாரமாக, ஏன்னா அழிச்ச எல்லாரையும் அழிக்கணும், அதனால நான் கருணை கொடுக்குறேன் எல்லாருக்கும். அதனால இந்த ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் நான் உங்களுக்கு போதும். ஏன்னா நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கலியோட பாதிப்பு ஒரு பக்கம், இந்த மாயோட பாதிப்பு ஒரு பக்கம். அதனால சிம்பிளா ரொம்ப எளிமையா ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் செய்து என்கிட்ட நீங்க ஓடி வந்துருங்க, என்னுடைய குழந்தைங்க நீங்க, உங்களுக்கெல்லாம் நான் கருணை வழங்குறேன் அப்படின்னு ரொம்ப எளிமையான ஒரு வழியை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை தெளிவாக பக்தியுடன் உச்சரிக்கும் போது, நாம அபராதம் இல்லாம உச்சரிக்கும் போது பகவான் வந்து நம்மளுக்கு கருணை கொடுத்து ஆட்கொள்கின்றார். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களது கருத்துக்கள் அல்லது சந்தேகம் எது இருந்தாலும்